ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிராஃபிக் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ரோட்டில் போகிறப்ப நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய அதை பற்றி தெரியணும். நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும். அப்போ தான் யாரும் மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் ஆகாது. இதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. மேபி தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த வருஷத்துலேயே மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்டோட நம்ம தான் செகண்டோ தேர்ட்லேயோ இருக்குது ஆக்சிடெண்ட் ஆகிறதில்ல. சரிங்களா? அதனால் வந்து இந்த டிராஃபிக் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் நம்ம எங்கே போனாலும் இருக்க முடியும். அதனாலவே நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ போட போகிறோம். ஏன்னா எல்லாேருக்கும் முக்கியமான விஷயம் நம்ம அவேர்னஸ், நம்ம எல்லோரும் ஆக்சிடெண்ட் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? இது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அதனால் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். சரிங்களா? இது மாதிரி ரோட்டில் அதை பற்றிலாம் நிறைய சொல்லிடுவேன். இன்றைக்கி வந்து அதில் வந்து சேஃப்டி, நம்மளுக்கு இப்போலாம் சேஃப்டி தான் முக்கியம் நம்மளுக்கு. அதனால் அதில் வந்து டிராஃபிக் லைட்டுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அந்த டிராஃபிக் லைட்ஸ், அதனால் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்கன்னா ரோட் சிக்னல் லைட்டும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா டிராஃபிக் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ரெண்டுமே சொன்னாலும் எல்லாேருக்கும் தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன சொன்னால் விஷுவல் சிக்னல் சிஸ்டம். இது வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லா நாட்டிலையும் இந்த சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சிக்னல் சிஸ்டம். ஓகேங்களா? யூஸ்டு கலர்டு லைட்ஸ். அந்த லைட்டை வச்சு தான், அந்த கலர் லைட்டை வச்சு தான் நம்ம என்னென்ன இது இருக்குது சிஸ்டம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் என்னென்ன கலர்னால் ரெட்டு, எல்லோ அண்ட் க்ரீன். சரிங்களா? இந்த கலர் வந்து எதுக்கெலாம் பயன்படுது, என்னன்னா அந்த ரெட்டுனால இப்போது இந்த கலர்னால என்னென்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? டு கண்ட்ரோல் தி ஃபாலோ ஆஃப் டிராஃபிக் அட் இன்டர்செக்ஷன். இந்த கலர்னால் வந்து இந்த 3 கலரில் இருக்கிறதுனால டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் ஆகுது. சரிங்களா? அது இல்லாமல் இன்டர்செக்ஷன் அண்ட் அதர் லொக்கேஷன். இப்போ யார் இருந்தாலும் இந்த லைட்டை பார்த்துன்னு கரெக்டாக நம்ம ரெட், இப்போ வந்து அந்த கலருக்கு அர்த்தம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ ரெட்டுனா ஸ்டாப். சரிங்களா? இப்போ வந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் போகக்கூடாது, அந்த சிக்னல் லைட்டு மாறிச்சுன்னா. சரிங்களா? அதனால் யாரும் அந்த ரெட் கலர் சிம்பிள் போட்டாங்கன்னா அது வந்து யாரும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. சரிங்களா? எல்லோனா வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லோ அந்த லைட்டில் இருந்துச்சுன்னா சிக்னலில் நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெயிட் பண்ணணும். சரிங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சிம்பிள் விழுந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்த விட்டே நகரணும். சரிங்களா? டிராஃபிக் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். தெரியலனா இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த ஆக்சிடெண்ட் எல்லாமே தவிர்க்கலாம். சரிங்களா? எவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அவேர்னஸ் எல்லாேருக்கும் கிடைக்கும். அப்போ தான் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என்ஷூரிங் சேஃப் அண்ட் ஆர்டர்லி மூமெண்ட். நான் தான் சொல்லிட்டேன், இது இருக்கிறதுனால சேஃபாக இருக்கும், ஆர்டர்லியும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர்டர்லி மூமெண்ட் ஆஃப் வெஹிக்கிள் அண்ட் பெடஸ்ட்ரைன். அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். வெஹிக்கிள் வந்து ரொம்ப இது கண்ட்ரோலாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சதீஷ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.